ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். பெண்கள் பார்த்திங்கன்னா நிறையா நம்ம சாரீஸ் வச்சுருப்போங்க. நம்ம வீட்டு பீரோவில் நம்ம சாரீ கட்டுறமோ இல்லையோ நம்ம பீரோல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறையா சாரீ இருக்கும். நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா பட்டு சேரீலாம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ் அங்கே இன்ஸ்கர்ட் அங்கே தேடி அலைவோங்க. எப்படி சாரீ பீரோலேருந்து கீழே விழுந்தால் கூட மடிப்பு கலையாமல் மடிக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கான டிப்ஸில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கான டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நம்ம சாரீ, ப்ளவுஸு, அந்த சாரீக்கான இன்ஸ்கர்ட்டு இந்த மூணையும் சாரீக்குள்ளேயே நம்ம எப்படி மடிப்பு கலையாமல் மடித்து வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சாரியை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீளமாக மடித்து வச்சுக்கோங்க. சாரீக்கு கீழோடி மேலே இருக்கிற பார்டருக்கு கொஞ்சம் கீழே இதில் நம்ம ப்ளவுஸை இப்படி போட்டுட்டு நம்ம கொக்கியை மாட்டி விட்டுடலாம். மாட்டி விட்டுட்டு அந்த கையையும் இந்த மாதிரி மடித்து வச்சுருங்க. வச்சுட்டு இப்போது கீழே இருந்து நம்ம மேலே இப்படி ஒரு மடிப்பு மடித்து எடுத்துக்கலாம். கீழே பார்டரில் இருந்து அடுத்தல இன்னொரு மடிப்பு மடித்து அந்த ப்ளவுஸுக்கு மேலே எடுத்து வச்சுக்கலாம். 2 மடிப்பு மடிச்சிருக்கிறேன். இப்போ மேலே இருந்து நம்ம கீழே மடிச்சுக்குவோம். அதாவது ஒரு மடிப்பு தான் மடிக்கிறோம். மேலே இருந்து கீழே இருந்து 2 மடிப்பு மடிச்சிருக்கிறோம். இப்போ கீழே இருக்கிற அந்த நம்ம 2 மடிப்பு மடிச்சிருக்கோம்ல, அதை இப்போ மேலே இருந்து மடித்து கொண்டு வந்த, அதாவது அந்த பார்டர் இருக்குல்ல, அதுக்கு கீழோடி நமக்கு ஒரு பாக்கெட் மாதிரி வரும். அந்த பாக்கெட்டுக்குள்ளே அந்த கீழே இருந்து 2 மடிப்பு மடித்ததை நம்ம இப்படி உள்ளே சொருவிடலாம். பாருங்கள் எப்படி நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நமக்கு அந்த சைடில் ப்ளவுஸும் மாட்டிக்கிட்டு இப்போ இதில் நம்ம இந்த பாக்கெட்டுக்குள்ளே இன்ஸ்கர்ட்டும் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸு, இன்ஸ்கர்ட்டு இது எல்லாமே நல்லா நீங்கள் நீட்டாக மடிச்சிட்டோம். இடமும் பார்த்திங்கன்னா நம்ம பீரோவில் நிறையா நம்ம சாரீ மடித்து வைக்கலாங்க. அந்தளவுக்கு நமக்கு நிறையா இடம் இருக்கும். நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா நம்ம சாரீ, ப்ளவுஸு, இன்ஸ்கர்ட் இது எல்லாமே நம்ம தனித்தனியாக வச்சுட்டு தேடுவோம். இந்த மாதிரி மடித்து வச்சிங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக தேடணும்னு அவசியமே இல்லைங்க. உங்கள் பீரோவில் நீங்கள் எவ்வளோ துணினாலும் மடித்து வைக்கலாம். மடிப்பும் கலையவே கலையாதுங்க. பீரோவிலேருந்து இது சாரீ கீழே விழுந்தால் கூட அந்த இன்ஸ்கர்ட்டு, அந்த ப்ளவுஸு எதுவுமே கலையவே கலையாது. அப்படியே இருக்குங்க. சாரியும் கலையாது. மடிக்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக மடிச்சிடலாம். இதை மடிக்கிறதுக்கு 1 மினிட் தாங்க ஆகும். அந்தளவுக்கு ஈஸியாக மடிச்சிடலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அடுத்த டிப்பு நம்ம பால் வாங்குவோங்க. நான் பசும்பால் வாங்கியிருக்கேன். இதன் பால் நான் 2 பேர்ட்டையாக வாங்கியிருக்கிறேன். அதனால் நான் 2 கிண்ணத்தில் இந்த பாலை ஊற்றி வச்சுருக்கிறேன். இந்த பால் எப்படி நமக்கு பால் தண்ணி கலந்துருக்காங்க அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இதுக்கு நான் எடுத்துக்கிறது மரக்கரண்டி எடுத்துக்கோங்க. மரத்தால் செஞ்ச எந்த ஒரு கரண்டியாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பூரிலாம் உருட்டுவோம்ல, அந்த உருட்டுற கட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மரக்கரண்டி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மரக்கரண்டியில் நான் 2 பாலும் வச்சுருக்கிறேன். 2 பேர்ட்டு வாங்கினதை இப்போ ஒரு ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்து இந்த மரக்கரண்டி மேலே நான் ஊற்றிக்கிறேங்க. ஒரு கிண்ணத்தில் இருக்கிறத நான் ஃபஸ்ட்டு ஊற்றிருக்கிறேன். அடுத்த கிண்ணத்தில் இருக்கிறதையும் அது பக்கத்துலேயே நான் ஊற்றிக்கிறேன், கொஞ்சம் இடைவெளி விட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்திலே நமக்கு இதை கண்டுபிடிச்சிக்கலாம். திக்கான பாலாக இருந்தால் நம்ம ஊற்றின மாதிரியே இருக்குங்க. அப்படியே திக்காக இருக்கும். அதுவே தண்ணி கலந்த பாலாக இருந்தால் பாருங்கள் அந்த இடமே தெரியலை. பாருங்கள் நம்ம பால் ஊற்றுனது ஒரு சைடில் இருக்கிறது நமக்கு திக்காக தெரியுது. இன்னொரு சைடில் அந்த சைடு பாருங்கள் நமக்கு பால் ஊற்றுனது இடமே தெரியலை. அப்படி தண்ணி மட்டும்தான் தெரியுது. இப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் எது தண்ணி கலந்த பால், எது தண்ணி கலக்காத பால் அப்படின்னு. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்பு இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துருக்குறேங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம கல்யாண வீட்டுக்கெலாம் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி பாட்டில் கொடுப்பாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. அந்த பாட்டில் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த மேலே மூடியோடு இருக்குதுல்ல, அதுதான் நமக்கு தேவை. இப்போ நான் அதை தனியாக எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு மூடியை நம்ம கலட்டிக்கலாம். இந்த டிப் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பருப்பு இல்லை மாவு, ரவை இதெல்லாம் வாங்குவோம். வாங்கி பாக்ஸில் தட்டிட்டு நமக்கு அது போவையும் மீதம் வந்துடும். அப்படி கவரில் மீதம் வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கிளிப்பு தான் போட்டு வைப்போம். இனிமேல் நீங்கள் கிளிப்புலாம் போட்டு வைக்காண்டாம். நான் சொல்கிற இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கவரை நல்லா இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இந்த மாதிரி பாட்டில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்குள்ளே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்படி மேலே இப்படி லைட்டாக மடித்து விட்டுட்டு இப்போ நீங்கள் மூடியை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க.
மூடி பார்த்திங்கன்னா நல்லா டைட் ஆயிருச்சுது. இப்போ மாவு வந்து நம்ம என்ன தான் கீழே கொட்டினா கூட அந்த மாவு வந்து கீழே கொட்டவே கொட்டாதுங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை கலட்டிட்டு நமக்கு வந்து தட்டுறதுக்கும் மாவு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மூடியை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணினா போதும். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த நம்ம மடித்து விட்ருக்க அந்த கவரையும் லைட்டாக எடுத்து விட்டுட்டிங்கன்னா போதுங்க. மாவை வந்து நம்ம எந்த மாவாக இருக்கட்டும், ரவையாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், நீங்கள் தட்டுனீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து விழுந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மீதம் இருக்கிறத இந்த மாதிரியே மடித்து வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், தட்டுறதுக்கும் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கலண்டெல்லாம் விழாது, நல்லா டைட்டாக வந்து இருக்கும். நம்ம வீட்டில் நிறைய வாட்டர் பாட்டில் வச்சுருப்போங்க. அந்த பாட்டிலெல்லாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி மறுபடியும் நீங்கள் மடிச்சுட்டு இந்த மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா பூச்சி வண்டு எதுவுமே உள்ளே போகாதுங்க. நம்ம வச்ச மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த டிப்பு வந்து நம்ம குப்பை அள்ளுறத அந்த முறம் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து தண்ணி வந்து நம்ம பாத்திரம் தைக்கும் போதோ இல்லை தண்ணி வந்து லைட்டாக வந்து அதில் பட்டுருச்சு அப்படின்னா நம்ம வந்து வீடு தூத்துட்டு குப்பை அள்ளும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே மண் மாதிரி அந்த டாட்டாக இருக்குங்க எல்லா பக்கமும். அது அப்படியே ஒட்டிக்கும். நம்ம வந்து டஸ்ட்பினில் தட்டினா கூட நமக்கு வந்து கீழே விழவே விழாது. அதே மாதிரி நம்ம பால்கனிலலாம் அந்த முறத்தை கொண்டு வச்சிட்டோம் அப்படின்னா லைட்டாக மழை சாரல் பட்டால் கூட அப்படி நம்ம வந்து மறுபடியும் தூக்கும் போது அது வந்து ஒரு மாதிரி டாட்டாக விழுங்க. இதுக்கு ஒரு நல்ல டிப்பு நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி கவர் எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த கவருக்குள்ளே இந்த முறத்தை வந்து நம்ம வச்சுட்டு நல்லா டைட்டாக நீங்கள் வந்து கட்டி விட்டுருங்க. கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தூத்து இதெல்லாம் அள்ளுனீங்க அப்படின்னா முறம் தண்ணியாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அதில் ஒட்டவே ஒட்டாதுங்க. நமக்கு கவரில் எல்லா அழுக்குமே படிஞ்சிரும். நமக்கு வந்து அடிக்கடி வந்து முறத்தை வந்து நம்ம கழுவணும்னு தேவையே இல்லை. இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் இப்போ தூத்து அள்ளி உங்ககிட்ட காட்டுறேன். நமக்கு தூத்து அள்ளுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம முறத்தை அடிக்கடி கழுவணும், வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற தேவையே கிடையாதுங்க. பாருங்கள், நம்ம தூத்துட்டு இந்த மாதிரி அள்ளிருங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம முறத்தை வந்து எதுலையாச்சும் வச்சுட்டோம் அப்படின்னா லைட்டாக தண்ணி பட்டால் கூட நமக்கு வந்து அதை தூத்து அள்ளும் போது அப்படியே டாட்டாக இருக்கும். அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் தூத்துட்டு மறுபடியும் முறத்தை வந்து கழுவ வேண்டிய இருக்கும். நம்ம அதில் இருக்கிற குப்பை கூட வந்து தண்ணி பட்டிருந்ததுன்னா சரியாக கூட நமக்கு டஸ்ட்பினில் வந்து விழாது. இந்த மாதிரி தூத்து அள்ளி நீங்கள் டஸ்ட்பினில் தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் முறத்தை அடிக்கடி வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற தேவையே கிடையாதுங்க. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்த எல்லா டிப்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.